கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நவம்பர் மாதத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 18:28 வசனத்தில், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். ஒரு இடத்துல இருட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வெளிச்சம் வரும்போது அந்த இருள் தன்னை போல் விளைகிறோம். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் இருள் எப்படி மாறும்? இந்த இருளை வந்துட்டு நான் போக்குக்கான வழி என்ன? அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அந்த இருள் எல்லாம் மாறி போயிருங்க. ஒரு அறை முழுவதும் நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்கும்போது அங்கே இருளுக்கு வேலையே இல்லை. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கை முழுவதும் அவர் ஆக்கிரமிச்சிக்கும் போது அங்கே பிசாசுக்கு வேலை இல்லைங்க. நீங்கள் நினைத்து இருக்கிறீங்க, இல்லை கடன் என்கிற இருள் இது என் வாழ்க்கை விட்டு எப்போது போகும்? வியாதி என்கிற இருள் என் வாழ்க்கை விட்டு எப்போது போகும்? இந்த வாழ்க்கை முழுவதும் இருண்டு போய் கிடக்குது, நான் எழும்பவே முடியலையே, என்னை தூக்கி விடவே முடியல, எனக்கு வாழ்க்கையில் கண்ணு கட்டி தூரக்கு வெளிச்சமே இல்லையே நீங்கள் நினைக்கலாம். என்னோட வாழ்க்கையில் கூட அப்படிதாங்க. நான் வெளிச்சத்துலேருந்து நானே தேடி போய் இருளில் மாட்டிக்கிட்டேன். என் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இப்போ கூட வெளிச்சமே இல்லை, என்னால் பார்க்க முடியல. ஆனால் எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை, என் ஆண்டவர் எனக்குள்ளே வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் ஒரு ஹிந்துவாக இருந்து நான் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரோட பிள்ளையாக ரசிக்கப்பட்ட பிறகு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சம்தான் இன்னி வரைக்கும் என்னை நடத்திக்கிட்டு இருக்குது. அந்த வெளிச்சம்தான் இன்னி வரைக்கும் உங்ககிட்ட இந்த வார்த்தையை சொல்ல வைக்குது. அந்த வெளிச்சம்தான் எல்லாருக்கும் ஒரு சாட்சியாக நிறுத்துதுங்க. ஆம் ஆண்டவர்களுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டா நம்ம வாழ்க்கையில் இருளெல்லாம் விலகி போயிருங்க. அவருக்கு இடத்த கொடுங்க, அவரை நம்புங்க, அவரால் எல்லாமே முடியும். ஏன்னா வசனம் பாருங்க, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார்னு சங்கீதக்காரன் சொல்கிறாரு. அவரால் மட்டும்தானுங்க, என் தேவனாகிய கர்த்தர் அவரால் தான் எந்த ஒரு இருளையும் வெளிச்சமாக்க முடியும். அதாவது அவர் சூரியனை விட படைத்தவருங்க. சூரியனையே அவர் தான் படைத்தார். இந்த உலகத்துக்கு வெளிச்சம் தேவைன்னு அவருக்கு தெரியும் போது நம்மளோட வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு வெளிச்சம் வேணும்ன்ட்டு நிச்சயமாக அவர் அறிஞ்சிருக்காருங்க. தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் அவருக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்க. உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக மாறுங்க. பிசாசு அனைவரோட வாழ்க்கையில் அப்பப்போ சின்ன ஒரு பல்பு போல் தேவையில்லாத சின்ன சின்ன வெளிச்சங்களை கொடுத்து அவன் நம்ம முழு இருட்டில் உட்கார வச்சிடறான். இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். நித்திய வெளிச்சம், நித்திய வெளிச்சம், அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாங்க நித்திய வெளிச்சம். அது வேணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுங்க. இந்த மாதத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இருளெல்லாம் மாறி போகுங்க. நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே அந்த இருள் வெளிச்சமாய் மாற்றட்டும். ஆண்டவரே, இருண்டு போயிருந்த என் வாழ்க்கையை மாற்றின தேவன் நீர் அல்லவா? அதுபோல இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே கடன் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், பாவம் என்கிற இருள், ஆண்டவரே ஏதோ ஒரு இருள் அவங்க சிக்கி தவித்திருக்கலாம். அது எல்லாவற்றிலிருந்து நீர் விடுதலை கொடுத்து அவரை காப்பாற்றும். நீர் பொறுப்படுத்திக்கொள்ள உங்கள் நாம மகிமைப்பட்டும். பிதாவாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.